رباه عفوك إني من نور مدت يداي. இன்று முஸ்லிம்களில் பலர் எண்ணிக்கொண்டிருப்பதை போல தொழுகை மட்டும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு செயல் கிடையாது. ஜகாத்தை ஒருவர் கொடுப்பதால் மட்டும் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்பது கிடையாது. ஹஜ்ஜை ஒருவர் செய்வதால் மட்டும் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்று கிடையாது. எதையெல்லாம் நாம் மிகப்பெரிய அமல்களாக இந்த பூமியில் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ இந்த அமல்களால் மட்டும்தான் ஒரு முஸ்லிம் சொர்க்கம் நுழைய முடியும் என்பது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியுடைய இந்த இஸ்லாமிய ஷரியத்துடைய அமைப்பை இரண்டாக அல்லாஹ் பிரிக்கிறான். ஒன்று தனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கடமைகள் என்று. இரண்டாவது அல்லாஹ் பிரிக்கிறான் படைப்புகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு மனிதன் இந்த இரண்டு கடமையிலும் சீரானால் தான் அவனுடைய பாதை சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லப்படும் என்பதுதான் இந்த இஹ்சானுடைய வகுப்பில் நாம் படித்த பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், அந்த பெண் 5 நேர தொழுகையை நிறைவேற்றுகிறாள், ரமதானுடைய பகல் பொழுதில் நோன்பை நோக்கிறாள், அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்களை செய்கிறாள், இரவில் நின்று வணங்குகிறாள். இப்படிப்பட்ட இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண் ஒரே ஒரு காரியம் செய்கிறாள். அந்த பெண்ணுடைய அந்த காரியத்தால் அந்த பெண்ணுடைய நிலைமை என்னவாக மாறும்? தொழுகையை நிறைவேற்றக்கூடிய, இரவுடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய, நோன்பு நோக்கக்கூடிய அந்த பெண் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண் இரவு நேர தொழுகையை தொழுதாலும் நோன்பை வைத்தாலும் என்ன காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்யும் காரணத்தால் சொன்னார்கள், லா கைர ஃபீஹா, அந்த பெண்ணிடத்தில் எந்த நன்மையும் கிடையாது, அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் என்று. சுப்ஹானல்லாஹ். அந்த தொழுகை என்ன பலன் கொடுத்தது? அந்த நோன்பு என்ன பலன் கொடுத்தது? அந்த பெண் செய்த தான தர்மங்கள் என்ன பலனை கொடுத்தது? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மறுபடியும் அந்த நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னொரு பெண் இருக்கிறாள், கடமையான தொழுகையைத்தான் தொழுகிறாள், ரமதான் மாதத்திலே கடமையான நோன்புகளைத்தான் நோக்கிறாள், இந்த பெண்ணால் யாரும் இந்த பூமியில் தொல்லை கொடுக்கப்படுவதில்லை, யாரும் இந்த பெண்ணால் தொல்லையை அனுபவிப்பதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய மின் அஹ்லில் ஜன்னah, இந்த பெண் சொர்க்கத்தை சார்ந்தவள் என்று. இந்த ஹதீஸ் எதை உணர்த்துகிறது? சொர்க்கம் செல்லுவதற்கு 5 நேர தொழுகையை ஜமாஅத்தோடு தொழ வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இது மட்டும் எம்மை சொர்க்கத்திலே அழைத்து செல்லக்கூடிய காரியம் கிடையாது. இஹ்சானுடைய அமல்களில் ஏராளம் இருக்கிறது. அதில் ஒன்றை ஒருவன் வேண்டுமென்றே விட்டுவிட்டாலும் அந்த அமல் அவனை நரகத்திலே அழைத்து செல்லக்கூடிய பாதையாக மாறிவிடும். இஹ்சானை பற்றி பல விளக்கங்களை நாம் பார்த்தோம். ஒரு செயலை அழகாக்குதல், முழுமையாக்குதல், எக்ஸலன்ஸ், அதை விட அழகாக அந்த செயலை யாரும் செய்ய முடியாதபடி ஒரு செயலை அலங்கரித்து செய்தல், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஒருவருக்கு உதவி செய்தல், இப்படி பல விளக்கங்களை இஹ்சானில் பார்த்தோம். ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்கள் இஹ்சானுக்கு கொடுத்த ஒரு விளக்கத்தை இதுவரை நாம் பார்க்கவில்லை. அது என்ன விளக்கம்? இஹ்சான் என்பது ஒரு மனிதன் தன் இஹ்சானுடைய குணத்தை தன்னிடத்திலே சுமந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், அவன் தன்னோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களை நடத்த வேண்டும், அவர்களிடத்திலே பழக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களிடத்திலே நடந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அவன் அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு அல்லாஹ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ அப்படி. மீண்டும் சொல்கிறேன், சக மனிதர்களோடு பழக்க வழக்கங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ அப்படி. புரிவதற்காக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் மீது கோபப்படுவதை நான் விரும்புவேனா? யாராவது விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தண்டனையை கொடுப்பதை நாம் விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். இப்படி அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் எதையெல்லாம் விரும்ப மாட்டோமோ, எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதை மக்களுக்கு செயல்படுத்துதல், அதான் இஹ்சான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை பார்த்தால் நமக்கு இது புரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ومن كان في حاجة أخيه كان الله في حاجته. யார் ஒருவன் தன் சகோதரனின் தேவையில் பங்கு கொள்கிறானோ
அவனுடைய தேவையில் அல்லாஹ் பங்கு கொள்கிறான். இப்ப அல்லாஹ் என்னுடைய தேவையில் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? என் சகோதரனுடைய தேவையில் பங்கு கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லிம் தன் சகோதரனுடைய சிரமத்தை நீக்குகிறானோ அல்லாஹ் நாளை மறுமையில் அவனுடைய சிரமத்தை நீக்குகிறான். இது இஹ்சான். என்னிடத்திலே அல்லாஹ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படி நான் மக்களிடத்திலே நடந்து கொள்ளுதல். தேவையுடையவர்கள் இந்த பூமியில் பலர் இருப்பார்கள். சிலருக்கு காசுடைய தேவை இருக்கும், சிலருக்கு கண்ணீரை துடைக்கக்கூடிய தேவை இருக்கும், சிலருக்கு ஒரு தோள் தேவைப்படும், அவர் தன்னுடைய கவலையோடு தன் மீது சாய்வதற்கு. இப்படி எந்த வகையிலும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு உதவி செய்தலை இஹ்சானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்யக்கூடிய காரியமாக இந்த தீன் ஆக்குகிறது. யாரும் பிற சகோதரனுக்கு உதவி செய்வதிலிருந்து விலகவே முடியாது. இந்த தீனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகிய ஹதீஸ், உன்சுர் அஹாக ஸாலிமன் அவ் மஸ்லூமன். உன் சகோதரன் அநீதம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் அநீதம் செய்பவனாக இருந்தாலும் உதவி செய். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், யா ரசூலல்லாஹ், அநீதம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், அவன் பலகீனமாக இருப்பான், அநீதம் செய்யப்பட்டிருப்பான், அவனுக்கு உதவி செய்யலாம், நீதியை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அநீதம் செய்பவனுக்கு எப்படி உதவி செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅஹுது ஃபௌக யதை. அவன் அநீதம் செய்யாமல் அவனுடைய கரத்தை பிடிப்பது அவனுக்கு நீ செய்யக்கூடிய உதவி என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். என்ன ஒரு தீன் பாருங்கள். அநீதம் செய்பவர்களை விட்டு விடுங்கள், தண்டனையை மட்டும் அவர்களுக்கு கொடுங்கள் என்று இந்த தீன் சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறது? அநீதம் செய்யப்பட்டவனுக்கு எப்படி நீ உதவி செய்கிறாயோ அதை விட அது போலவே அநீதம் யார் செய்கிறானோ அவனை அநீதம் செய்ய விடாமல் தடுப்பதும் உன் கடமை. இஹ்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸில் நமக்கு சொன்னார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்த். இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. வானத்தில் உள்ள அந்த அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். அல்லாஹ் இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? பூமியில் உள்ளவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக். நீ செலவு செய்யப்படுவாய். என்ன அர்த்தம்? நீ கொடு அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். அல்லாஹ் எனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா இல்லையா? நான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு ஒரு சிரமம் வரும் பொழுது அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு ஒரு கடன் இருக்கும் பொழுது அல்லாஹ் அதை தீர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ எப்படி அல்லாஹ் உன்னோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயோ அது போன்று உன் சகோதரன் சிரமத்தில் இருந்தால் நீயும் அப்படி நடந்து கொள். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறானோ அல்லாஹ் அவனுடைய குறையை மறைப்பான். இப்ப என் குறையை அல்லாஹ் மறைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இந்த தொடர்பில் இருந்து நான் விலகி வாழவே முடியாது. அல்லாஹ்வுடைய நேசம், சொர்க்கம், நரகத்தில் இருந்து பாதுகாப்பு எனக்கு வேறு வேண்டும் என்றால் பள்ளிவாசலிலேயே ஒதுங்கி இருந்தால் முடியாது. ஹஜ்ஜையும் ஜக்காத்தையும் கொடுத்து விட்டால் மட்டும் முடியாது. மனிதர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை அவன் அமைத்துக் கொண்டே ஆக வேண்டும். அந்த அமைத்துக் கொள்ளக்கூடிய முறையை அல்லாஹ்வுடைய தீன் நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், யக்ஃபிரு. மக்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய பாவங்களை நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். என்ன சொல்ல வருகிறார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நான் ஒரு பாவம் செய்தால் என் ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும் என்று கரமேந்தி கேட்கிறேன், தௌபா செய்கிறேன். எப்படி ரப்பு உன் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அது போன்று உனக்கு யாராவது பாவம் செய்தால் மன்னி. அதைத்தான் இஹ்சான். அல்லாஹ் என்னிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படி நான் பிறரிடத்தில் நடந்து கொள்ளுதல். இது இல்லாமல் இஹ்சானை அடைய முடியாது. சுப்ஹானல்லாஹ். இன்று பாருங்கள், இந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை பார்த்து கேட்கிறான் இந்த கேள்வி? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்தாஹ் தன்னுடைய மகளின் மீது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை செய்கிறார்கள். மிஸ்தாஹுக்கு உதவி செய்து வந்த அபூபக்கர் சித்திக் இனிமேல் என் மகள் மீது மிஸ்தாஹ் இட்டு கட்டியதால் உதவி செய்ய மாட்டேன் என்று கூறி விலகி விடுகிறார்கள். ஒரு வார்த்தை தான்,
சாதாரண மனிதர்களுக்குள் நடந்த அந்த உறவு முறிவு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உறவையும் இஹ்சானோடு அமைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அபூபக்கர், உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்புகிறீரா இல்லையா? அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்கள் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதை அபூபக்கரை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் நேரடியாக கேட்கிறார். உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா? நாம் விரும்புகிறோமா இல்லையா? இப்போ நீங்கள் பிறர் உங்களுக்கு செய்யக்கூடிய பாவத்தை மன்னியுங்கள். ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு. அல்லாஹு அக்பர். எத்துணை பேர் இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு தெரியும், இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும், இந்த ஹதீஸ் தரக்கூடிய பாடங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் எத்துணை பேர் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், என் சகோதரன் எனக்கு செய்த பாவத்தை நான் மன்னித்திருக்கிறேன் என்று. இங்கே இருக்கக்கூடிய பலர் அல்லது இது போன்ற பயான்களை கேட்கக்கூடிய பலர் எத்துணை நாட்கள் தன் சகோதரனுடன் பேசாமல் புறக்கணித்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பகைப்பதால் நடக்கக்கூடிய விபரீதம் என்ன தெரியுமா? நாம் எல்லாம் அறிந்த ஹதீஸ் தான். அந்த விபரீதத்தை புரிந்து கொண்டால் நம்மை மாற்றிக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. அல்லாஹ் அந்த சொர்க்கத்தின் வாசலை திறக்கும் பொழுது இந்த பூமியில் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருக்கக்கூடிய எல்லா அடியார்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், இருவரை தவிர. ஷிர்க் செய்யாத எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது, ரெண்டே பேரை தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அன்திரு ஹதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அந்த இருவரையும் நீங்கள் விட்டு விடுங்கள், அவர்கள் தங்களுக்குள் சமாதானமாகாதவரை. யார் அந்த இரண்டு பேர்? தங்களுக்குள் பகைக்காக, தங்களுடைய வெறுப்புக்காக ஒரு 3 நாளுக்கு மேல் தங்களுடைய உறவை முறித்தவர்கள். எதற்காகவா இருந்தாலும் சரி, அது என்ன காரணம் சொல்லப்பட்டாலும் சரி, காசு, பணம், குடும்ப சண்டை, என்னை ஏசினான், திட்டினான், அடித்தான், என்னை பற்றி புறம் பேசினான், என்னை பற்றி அவதூறு பரப்பினான், என் செல்வத்தை எடுத்து சென்றான், எதுவாக இருந்தாலும் சரி, 3 நாளுக்கு மேல் அவன் பகைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்கள் மன்னிக்கும் பொழுது அல்லாஹ் கூறுவான், இந்த இருவரையும் நீ விட்டு விடுங்கள் மலக்குகளே, இவர்கள் தங்களுக்குள் சமாதானம் ஆகாத வரை அல்லாஹ் இவர்களை மன்னிக்க மாட்டான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யக்ஃபிரு யக்ஃபிருல்லாஹு லக்கும், நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். என்னங்க கேள்வி வரும்? நான் ஏன் அவனை மன்னிக்கணும்? நான் ஏன் மன்னிக்கணும்? நான் ஏன் அவட்ட போய் பேசணும்? நான் ஏன் அவட்ட அப்படி நடந்து கொள்ளணும்? அவர் என்கிட்ட அப்படி நடந்து கொள்ளலையே. நான் ஏன் அவருக்கு நீதமா நடக்கணும்? அவர் என்கிட்ட நீதமா நடக்கலையே. ஆனா இந்த இஹ்சானை கடைபிடிப்பவர் என்ன சொல்லுவார்? என் ரப்பு என்னிடத்திலே நான் அவனுக்கு அநீதம் செய்தாலும், நான் அவனுக்கு பாவம் செய்தாலும், நான் அவன் கட்டளையை மீறினாலும் என் ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படித்தான் பிறர் எனக்கு பாவம் செய்யும் பொழுதும் அவரை நான் மன்னிக்க வேண்டும் என்று தான் விரும்புவேன். நான் ரப்பை துண்டித்து வாழ்ந்தால் அவன் என்னை நெருக்கமாக்கி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவேன். அப்படித்தான் பிறருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சில் மன் கதஅக், உன்னை வெட்டி வாழ்பவனை சேர்த்து வாழ். வஅஃபு அம்மன் ஸலமக், உனக்கு அநீதம் செய்தவனை மன்னித்து விடு. சுப்ஹானல்லாஹ். இந்த அழகு, இந்த தீனுடைய அழகு, இந்த ஹதீஸுகளை பார்த்தால் கண்கள் கலங்கிவிடும். அவ்வளவு அழகான தீனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த தீன் என்பது இன்று வெறும் தொழுகையாக, ஜகாத்தாக, ஹஜ்ஜாக, ஃபிக்ஹுடைய மஸ்அலாக்களாக மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்கிறதே தவிர இந்த குணங்களாக கிடையாது. அதான் இந்த தீன் இன்னைக்கு அழகா தெரியல. அதான் இன்னைக்கு இந்த தீனை பின்பற்றுறது பலருக்கு சிரமமா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அது போல்தான் இறுதி காலம் வரும். இந்த தீனை பின்பற்றுவது நெருப்பு கங்கை கையில் வைத்திருப்பதை போல் அந்த காலம் இது. அவர்களுக்கு தொழுகை, ஜகாத், ஹஜ் இது மட்டும்தான் தீன். இதுவெல்லாம் தீன் கிடையாது அவர்களுக்கு. அவங்களுடைய குணம் அது. அவன் எப்படி பிறந்து வளர்ந்தானோ அப்படித்தான் இருப்பான். ஆனா இஹ்சான், ஒரு முஸ்லிமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படித்தான் பக்குவப்படுத்த விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஃமினாகவே ஒருவன் மாற முடியாது. இதுக்கும் ஈமானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும் நம்ம கேட்போம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவன் முஃமினாகவே மாற முடியாது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவனாகவே ஆகவே முடியாது. தனக்கு எதை விரும்புகிறானோ அதை தன் சகோதரனுக்கும் விரும்பாதவரை. என்ன அழகான ஹதீஸ் தெரியுமா இது? சுப்ஹானல்லாஹ். என்ன அழகான ஹதீஸ் தெரியும். எல்லா விஷயத்திலையும் நான் எப்படி என் மீது ஒருவன் கோபப்படக்கூடாது என்று விரும்புவேனோ அது போன்று நானும் அவன் மீது கோபப்படக்கூடாது. நான் எப்படி என்னை பற்றி பிறர் பேசக்கூடாது என்று விரும்புவேனோ அது போன்று நானும் பிறரை பற்றி பேசக்கூடாது.
நான் எப்படி பிறரின் கண்ணியத்தை பாழாக்குவதை விரும்ப மாட்டேனோ அது போன்று நானும் பிறர் கண்ணியத்தை பாழாக்க கூடாது. இதை இஹ்சான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எல்லா ஹதீஸ்களும் இதை தெளிவுபடுத்துகிறது. இந்த உறவை நாம் சீராக்காமல் அல்லாஹ்வுடைய உறவு இடத்துல சீராகாது. அதை புரிஞ்சுக்கணும். தொழுது ஜக்காத்து கொடுத்தா மட்டும் சொர்க்கம் போயிடலாம் நினைச்சிட்டு இருக்க முடியாது. இந்த உறவை சீராக்காம அல்லாஹ்விடத்தில் நெருங்கவே முடியாது. இதை சீராக்கிட்டா அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய உறவு சீர் அமையலனாலும் அல்லாஹ் பொறுத்துப்பான். உதாரணமா பாருங்களேன், ஒரு விபச்சாரி நாய்க்கு தண்ணீர் எடுத்து கொடுத்த ஹதீஸ் நமக்கு தெரியும். இன்னொரு ரிவாயத்து வருது புகாரிலே, சஹீஹ் புகாரில. ஒரு ஆண் தண்ணீர் எடுத்து கொடுத்ததா ஒரு நாய்க்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு தாகம் ஏற்பட்டது. நல்ல கவனிங்க இந்த ஹதீஸ. கிணற்றின் இஹ்சான்ங்கிறத நம்ம தேட முடியாது. எங்க இருக்குன்னு தேட முடியாது ஹதீஸ்கள்ல. ஒவ்வொரு ஹதீஸையும் ஆராய்ச்சி பார்க்கும்போது அந்த இஹ்சான் கொஞ்சம் தெளிவுபடும். அதை தூக்கிட்டா முடிஞ்சிடும். இஹ்சான்ங்கிறது அந்த செயல் அதை விட அழகாக்கி காட்ட முடியாது இல்ல. அது எல்லா ஹதீஸ்லயும் புதஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது. ஆனா அதை எடுக்கும் போதுதான் தெரியும் இவ்வளவு அழகான தீனா இதுன்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருக்கு தாகம் ஏற்பட்டு கிணத்துக்குள்ள இறங்கி தண்ணீர் குடிக்கிறார். மேலே ஏறி வரும் பொழுது ஒரு நாய் தாகத்தோட இருக்கக்கூடிய இலைத்தலைகளை சாப்பிட்டு இருக்கு. அவருக்கு புரிஞ்சு போச்சு. அவர் சொல்றாரு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், லக்கது பலக ஹாதல் கல்ப மினல் அதஷி மிஸ்லுல் லதி கான பலக மின்னி. நான் எப்படி தாகத்தை அடைந்தேனோ அது போன்று இந்த நாயும் தாகத்தை அடைந்திருக்கிறது. அந்த உணர்கிறார். அந்த உணர்வை, எனக்கு எப்படி ஒரு கஷ்டமோ அது போன்று அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு இந்த நேரத்தில், அதை உணர்றார். அந்த மறுபடியும் கிணற்றில் இறங்கி தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை முடிக்கும் பொழுது சொன்னார்கள், ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு. அல்லாஹ் இந்த செயலை செய்ததால் அந்த அடியானுக்கு நன்றி செலுத்தினான். யார் நன்றி செலுத்தியது? யார் நன்றி செலுத்தியது? அல்லாஹ். எதுக்கு உதவி செஞ்சதுக்காக? தனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அவன் எப்படி உணர்ந்தானோ அது போன்று பிறர் கஷ்டத்தையும் ஒரு நாயுடைய கஷ்டத்தை அவன் உணர்ந்ததால் அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்தினான். அந்த கூலியாக என்ன அல்லாஹ் கொடுப்பான்? அல்லாஹு அஅலம். அந்த நன்றியுடைய கூலி என்ன நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதனால் அவனை அல்லாஹ் மன்னித்தான். நாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறதுக்கும் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் எந்த உறவை மேம்படுத்துறதுக்காக செய்யறான்? எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை நாம் மேம்படுத்தணும்னா இந்த உறவு சரியாகணும். இப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய எம்மோடு பழகக்கூடிய இந்த மக்களுடைய உறவை நம்ம சீர்படுத்தாம அல்லாஹ்வுடைய உறவை சீரமைக்கிறதுங்க எல்லாம் நடக்காத காரியம் இந்த தீன்ல. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நாடாமல் ஒருவர் செய்தால், இந்த நோக்கம் இல்ல அவர்கிட்ட, அல்லாஹ்வுடைய உறவு சீரமைக்கணும்னு நோக்கம் இல்ல அவருக்கு, அப்படி ஒருவர் மக்களுடைய எந்த ஒரு கஷ்டத்தையும் உணராமல் ஒன்றை செய்கிறார் என்றால் அவருக்கு கூலி என்ன? அவருக்கு தேவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. அவன் ஏழையா பணக்காரனா, அவனுக்கு கஷ்டமா நஷ்டமா எதுவும் தெரியாது. அவர் கேட்டா கொடுப்பாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் 3 பேரை அல்லாஹ் முதலாக விசாரிப்பார். அதில் ஒருவர் யார்? செல்வந்தர், நல்ல வசதி இருக்கவர். அல்லாஹ் அவரை அழைத்து கேட்பான், அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்தை எப்படி செலவு செய்தாய்? அவர் சொல்வார், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் அள்ளி அள்ளி கொடுத்த, யாரெல்லாம் கேட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்த. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே பதிலை சொல்வான், கதப்த, நீ பொய் சொல்லுகிறாய். உன்னை செலவு செய்யக்கூடியவர் கொடையாளி என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தாய். என்ன அங்க அல்லாஹ் சொல்லல, பிறர் கஷ்டத்துல இருக்காங்கிறதுக்காக நீ உதவி செய்யல. நீ எதுக்காக உதவி செஞ்சிருக்க? அந்த உறவு உனக்கு தேவையில்லை. அந்த கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு உதவி செஞ்சு அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேணுங்கிறது உனக்கு தேவை கிடையாது. அங்க உனக்கு தேவை நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும், உன்னை புகழணும் மக்கள். இப்ப இந்த ஒரு அடிப்படை, அந்த கான்செப்ட் அதுல இல்லதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வதில்லை. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை மேலும் மேலும் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு அடியானை கேட்பான், அடியானே, ஆதமின் மகனே, நான் பசியோடு வந்தேனே, ஏன் எனக்கு உணவளிக்கவில்லை? ஆதமின் மகனே, தாகத்தோடு நான் வந்தேனே, ஏன் எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை? ஹதீஸ கவனிங்க. ஆதமுடைய மகனே, நான் நோயாளியாக இருந்தேனே, ஏன் என்னை நலம் விசாரிக்கவில்லை? அடியான் கேட்பான், யா அல்லாஹ், நீ எப்படி பசித்தவனாக இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுவான், இந்த அடியான் பசியோரும் இடத்திலே வந்தானே, அவனுக்கு நீ உணவு கொடுத்தாயா?
அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் அதன் கூலியில் என்னை நீ பார்த்திருப்பாய். எங்க அல்லாஹ் கனெக்ஷன் கொண்டு வர்றான். தாகத்தோடு வந்தவன் தாகத்தை தீர்த்திருந்தால் அங்கே என்னை பார்த்திருப்பாய். நோயாளியை நலம் விசாரிக்க நீ சென்றிருந்தால் அங்கே என்னை பார்த்திருப்பாய். என்ன இது இல்லாம அங்க போக முடியாது. நீ அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதைத்தான், அதனால்தான் துறவரத்தை தடை செய்தது. ஒருவாள் மக்களோடையே இல்லாம தனியா போய் இபாதத் செஞ்சுட்டே வாழ்றாரு. இவருக்கு இருக்கக்கூடிய கூலியை விட மக்களோடு கலந்து கொண்டு, மக்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் கலந்து கொண்டு இந்த இஹ்சானுடைய குணத்தோடு பழகுபவர்களுடைய கூலி மேல் அவர்களை விட. உதாரணமா ஒரு பெரிய ஹதீஸ் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குணத்தை மக்களிடத்தில் மக்கள் இந்த குணத்தோடு வாழவில்லை என்றால் என்ன ஆகும் என்று 3 மனிதர்கள் பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில், ஒருவர் அக்ரா, ஒரு அப்ரஸ் அஅமா, ஒருவர் பார்வை இல்லாதவர், ஒருவர் தொழுநோயாளி, ஒருவர் தலையில் வழுக்கை தலை உடையவர். இந்த மூவரையும் அல்லாஹ் சோதிக்க நாடி ஒரு மலக்கை இறக்குகிறான். முதலில் தொழுநோயாளி, அவரை சந்திக்கிறார் மலக். அவர் கேட்கிறார், உனக்கு எது இந்த பூமியில் விருப்பமானது செல்வத்திலேயே? அவர் சொல்கிறார், இந்த பூமியில் எனக்கு அதிகமான விருப்பமானது, எனக்கு இந்த தொழுநோய் குணமாகி தோலெல்லாம் அழகாக வேண்டும். அப்படியா? இந்த செல்வத்தில், இந்த பூமியில் உள்ள செல்வத்தில் உனக்கு எது அழகாக விருப்பமானது? அவர் சொன்னார், அல் இபில், ஒட்டகங்கள். அந்த மலக் அவருடைய தோலை தடவி கொடுத்தார். அல்லாஹ்வுடைய அருளால் அந்த நோய் குணமானது. அவருக்கு ஒரு கருவை சுமக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் கொடுக்கப்பட்டது. ஏன் கருவை சுமக்கக்கூடிய ஒட்டகம்? அதன் மூலமாக சந்தைகள் பெருகும் என்பதற்காக. 2வது மனிதரை சந்தித்தார், தலையில் வழுக்கை தலை உடையவர். உனக்கு எது விருப்பமானது? அவர் சொன்னார், தலையில முடி வரணும். உனக்கு எது செல்வத்தில் விருப்பமானது? அவர் சொன்னார், அல் பக்கரா, மாடுகள். ஒரு கருவை சுமக்கக்கூடிய ஒரு பசு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் மூலமாக அவருடைய செல்வத்தை பெருக்குவதற்காக அவருடைய தலையும் தடவப்படுகிறது. அந்த மலக்கால் தலையில் முடி வளர்கிறது. 3வது மனிதர் பார்வை இல்லாதவர். அவரை சந்திக்கிறார் அந்த மலக். உனக்கு ஏது விருப்பமானது இந்த பூமியில்? அவர் சொன்னார், எனக்கு இந்த பார்வை திரும்பி வர வேண்டும். செல்வத்தில் விருப்பம் அல் கனம், ஆடுகள். ஒரு வயிற்றில் குழந்தையை சுமக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய கண் பார்வையும் திரும்ப வருவதற்கு அந்த மலக் பிரார்த்தனை செய்கிறார். ஒவ்வொருவருக்கும் பரக்கத்திற்காக பிரார்த்தனை செய்து அவர் கிளம்பி விடுகிறார். இந்த மூவரும் தங்களுடைய நோய்கள் குணமாகி செல்வம் எல்லாம் பெருகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நிகழ்வு. அந்த கண்ணியத்தோடு கவனியுங்கள். அது இந்த மூவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் சோதிக்க நாடுகிறான். என்ன சோதனை? இவர்களிடத்தில் இந்த இஹ்சான் இருக்கிறதா இல்லையா? தனக்கு கஷ்டம் வரும்பொழுது அல்லாஹ் உதவி செய்யணும்னு விரும்பினாங்க. ஆனா பிறருக்கு கஷ்டம் வரும்பொழுது இவங்க கொடுக்குறாங்களா இல்லையா? அல்லாஹ் சோதிக்க நாடுறான். இஹ்சான். இன்னொரு மலக்கை அல்லாஹ் அனுப்புகிறான். ஏழ்மையான தோற்றத்தில், வசதி இல்லாதவருடைய தோற்றத்தில் வந்து கேட்கிறாரு, நான் இந்த மாதிரி பாதையில போயிட்டு இருந்தேன், என்னுடைய செல்வம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு, நான் ஊருக்கு போய் சேரணும், உங்கள்ட்ட இருக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்து அனுப்புனீங்கன்னா நான் போறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். உங்களுடைய ஒட்டக மந்தைகள்ல. தொழுநோயாளி, குணமானவர். அவர் சொன்னார், ஹுக்கூக்கு கதீரா, ரொம்ப பிஸியா இருக்க, அப்புறம் வாங்கட்டார். ரொம்ப பிஸியா இருக்க நான். அவர் சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ தொழுநோயாளியாக இருந்த பொழுது உன் நோயை குணப்படுத்தி அல்லாஹ் தானே உனக்கு இந்த செல்வத்தை கொடுத்தான். அவர் சொன்னார், அல்லாஹ் கொடுத்தானா? நான் பரம்பரையால, என் திறமையால, என் முயற்சியால, என் கல்வியால நான் சம்பாதிச்சது. அவர் சொன்னார் அந்த மலக், நீ சொல்வதில் நீ பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் உன்னுடைய பழைய நிலைமைக்கு உன்னை திருப்பட்டும். 2வது மனிதர் யார்? தலையில் வழுக்கை தலையுடையவர். அவரிடத்தில் வருகிறார், இந்த மாதிரி எனக்கு தொலைஞ்சு போச்சு, நான் போறக்கூடிய வழியில எதையாவது உன்னுடைய மாட்டு மந்தையில் எதையாவது கொடுத்து உதவினா நான் போறது கொஞ்சம் உதவியா இருக்கும். அவர் சொன்னார், ரொம்ப அதிகமான வேலை இருக்கு. அல்லாஹ் தானே உனக்கு வழுக்கை தலையாக இருந்த பொழுது முடியை கொடுத்தான், அல்லாஹ் தானே உனக்கு இந்த மாட்டு மந்தைகளை கொடுத்தான், அதிலிருந்து கேட்கிறேன் கொடு. அவர் சொன்னார், யார் அல்லாஹ் கொடுத்ததுன்னு சொன்னது? நான் சம்பாதிச்சதுப்பா. அவர் சொன்னார், அல்லாஹ் நீ சொல்வதில் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் உன்னுடைய பழைய நிலைமைக்கு உன்னை திருப்பட்டும். 3வது மனிதர் கண் இல்லாமல் கண் கிடைத்தவர், ஆடுடைய மந்தைகள் கொடுக்கப்பட்டவர். அவரிடத்திலே வந்தார், இது போல நான் கஷ்டத்துல வந்திருக்கேன், உதவி செய்யுங்கன்னார். அவர் சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போல்தான் நான் சிரமத்தில் இருந்த பொழுது என்னுடைய பார்வை அல்லாஹ் சரிபடுத்தினான். இந்த செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தது, அவன் கொடுத்த இந்த செல்வம், நீ அது போன்று வந்திருக்கிறாய், உன் ஆட்டு மந்தையில் எது வேண்டுமோ ஓட்டிச்சல். அப்போது அந்த மலக்கு சொன்னார், உங்கள் மூவரையும் அல்லாஹ் சோதிக்க நாடினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
فقد رضي الله عنك وسخط على صاحبيك. உன்னை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அந்த இருவரின் மீதும் அல்லாஹ் கோபம் கொண்டு விட்டான். என்ன புரியுது? இந்த ஹதீஸில் இஹ்சான் எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க. தனக்கு கஷ்டம் இருக்கும் பொழுது அல்லாஹ் கொடுக்கணும்னு விரும்பினாரு. ஆனா பிறருக்கு கஷ்டம் வரும் பொழுது அவருக்கு உதவி செய்யறதுக்கு மனசு வரல. எனக்கே தேவை இருக்கேன்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய நினைப்பு அப்படித்தானே. நமக்கு கஷ்டம் இருக்கும் போது யாராவது 1000 தினார் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்குன்னு நினைப்போம். ஒரு 500 தினார் தேவைக்காக ஒரு ஆள் வந்திருப்பார், நம்மள்ட்ட இருக்கும், இதை கொடுத்துட்டா நமக்கு இந்த மாசம் செலவுக்கு என்ன செய்யணும் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அப்படி பிறர் நம்மகிட்ட நடந்து கொள்றதை நம்ம விரும்ப மாட்டோம். அப்படியா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தீன் நமக்கு கற்றுத் தருவதை பாருங்கள். இதான் இஹ்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குணத்தை இந்த சமூகம் முழுவதும் பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எல்லா விஷயத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத மக்களிடத்தில் வெளிப்படுத்தினாங்க. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு நமக்கு என்ன இந்த துன்யா? அதுக்காக எதையும் நம்ம இழக்க தயாராகிறோம். ஆனா நம்முடைய குணத்தை மாத்துறதுக்கு நம்ம இன்னும் தயாராகல. இந்த இஹ்சானை கடைபிடிக்கிறதுக்கு இன்னும் நம்ம தயாராகல. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ஒரு பெரிய அறிஞர், அபு ஹாசிம் என்ற ஒரு மிகப்பெரிய அறிஞரை பார்க்கிறாங்க. அபு ஹாசிமை பார்த்து கேட்கிறாங்க, சல்மான் இப்னு அப்துல் மலிக், ரொம்ப அழகான கேள்வி. அபு ஹாசிம், ஏன் இந்த மக்கள் மரணத்தை வெறுக்கிறார்கள்? ஏன் மௌத்தை வெறுக்கிறாங்க எல்லாருமே? யாராவது சொல்லுங்க. ஏன் மௌத்தை வெறுக்கிறாங்க? நாம் மக்கள் பல பேர் மௌத்தை வெறுக்கிறாங்களே ஏன்? என்ன பயம்? அபு ஹாசிம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அழகான பதில். சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களே, என்ன பதில் என்றால், இவங்க இந்த பூமியிலேயே எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, மறுமைக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கல, அழிச்சிட்டாங்க. மறுமைய அழிச்சிட்டாங்க. எல்லாரும் இந்த பூமியிலேயே எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு இதுதான் உலகம், உலகன்னே வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் இங்கேதான் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படியா இல்லையா? எனக்கு என் ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணி வீடு இருந்தா தானே ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுவேன். இல்ல துபாயில தானே இருப்பேன் நான் கடைசி வரைக்கும். அப்படியா இல்லையா? இப்ப என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்க இருக்கு, அங்க இல்ல. அதனாலதான் அங்க எதுவுமே இல்ல அவங்களுக்கு. அதனால போறதுக்கு இருக்கிறாங்க. அவங்க யாருக்கு சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டிருக்கோ, யாருக்கு சொர்க்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ, யாருக்கு சொர்க்கத்துல மாளிகை இருக்கோ, யாருக்கு சொர்க்கத்துல தோட்டங்கள் இருக்கோ, யாருக்கு சொர்க்கத்துல வசிப்பிடங்கள் இருக்கோ, அவன் எங்க போக ஆசைப்படுவான்? எங்க போக ஆசைப்படுவான்? ஃபிரௌனுடைய மனைவி என்ன ஆசைப்பட்டாங்க? இந்த ஃபிரௌன் துரத்திட்டான், யா அல்லாஹ் எனக்கு இன்னொரு மாளிகையை பூமியில கொடுன்னு கேட்கல. ரப்பி பினி லிஇந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கொடு யா அல்லாஹ்னு கேட்டாங்க. அங்க தயாரிப்பு இருந்துச்சு அவங்களுக்கு. சஹாபாக்கள் எல்லாம் அதுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்களா? ஏன்? உஹதுடைய போர்க்களம். ஒரு நபித்தோழர் பேரித்தம்பழம் சாப்பிட்டு கொண்டிருக்கார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூமு இலல் ஜன்னah, சொர்க்கத்திற்காக எழுந்திருங்கள். பத்ருடைய போர்க்களம். கூமு இலல் ஜன்னah, சொர்க்கத்திற்காக எழுந்திருங்கள். அதனுடைய விசாலம் வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது. பஹ் பஹ் அப்படிங்கிறார் அவர். சொன்னாங்க, ஏன் இப்படி செய்யற தோழரே? யா ரசூலல்லாஹ், அங்க போகணும்னு ஆசை இருக்கு எனக்கு, அதனுடைய தோழராக மாற வேண்டும்னு ஆசை இருக்குட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னக மின் அஹ்லிஹா, நீ அதை சார்ந்தவன் தான்ப்பா. அப்ப அந்த சஹாபி ஒரு வார்த்தை சொன்னார், பேரித்தம்பழம் சாப்பிட்டு அவங்க மறுமையில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் சொன்னாரு, இந்த பேரித்தம்பழம் சாப்பிட்டு முடிக்கும் நேரத்திற்கு கூட சொர்க்கம் நற்செய்தி சொல்லப்பட்டதற்கு பிறகு இந்த பூமியில வாழ்றதுக்கு நான் இருக்கிறேன்னாரு. அது எனக்கு ரொம்ப தூரமா இருக்குன்னாரு. அந்த பேரித்தம்பழம் சாப்பிட்டு முடிக்கிற நேரம் கூட. ஏன்? எனக்கு அங்க இருக்குப்பா உலகம், அதான் உண்மையான உலகம். அதை நினைச்சாங்க, தங்களுடைய வாழ்க்கையை மாத்தினாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஏதோ பள்ளியில 5 வக்து தொழுதுட்டு, ஜக்காத்து கொடுத்துட்டு, ஹஜ் செஞ்சுட்டு, ஏதாவது தாவா பயான்கள் நிகழ்ச்சிகளை அரேஞ்ச் பண்ணிட்டு போறது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது. ரசூலுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தியதற்கு அல்லாஹ் காரணம் சொல்கிறார், நபியே உங்களிடத்திலே கடுகடுப்பான குணமோ, கோபப்படக்கூடிய கடுகடுப்பான விரோத குணமோ உங்களிடத்திலே இருந்திருந்தால் இந்த மக்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்கள் அடையாளம் காட்டும் பொழுது எப்படி அடையாளம் காட்டினாங்க? அவங்களுடைய குணத்தில் ஏதாவது மாறுதல் சொன்னாங்களா? கிடையாது. ஆனா இன்னைக்கு முஸ்லிம் நல்ல தாடி வச்சிருப்பாரு, நல்ல அவர்
கரண்டைக்கு மேல ஆடை உடுத்திருப்பாரு, 5 வக்து கரெக்டா தொழுவாரு. நான் வியாபாரத்துல மோசடி செய்வார், கொடுக்கல் வாங்கல்ல ஏமாத்துவார். முஸ்லிம்களுடைய நிலைமை இன்னைக்கு. ஆனா அவர் பிறர் தனக்கு செய்யறதை விரும்ப மாட்டார். முடியல இல்லையா? என்ன யாராவது ஏமாத்துற விரும்புவோம், என் காசை எடுத்துட்டு யாராவது ஓடி போறது விரும்புவோனா? ஆனா அவர் காசு எடுத்துட்டு வச்சுட்டு எப்போ வேணாலும் தருவார் அவர். சுப்ஹானல்லாஹ். யார் அல்லாஹ்வுடைய உறவை சீரமைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் மக்களுடைய உறவை சீரமைத்து வைத்திருப்பார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய உறவு மட்டும் போதும், மனிதனுடைய உறவை நான் சீரமைக்க தேவையில்லை என்றால் நடக்கவே நடக்காது. மனிதனுடைய உறவை சீரமைத்தால் அல்லாஹ்வுடைய உதவி அவனோடு சதா நேரமும் இருக்கும். அல்லாஹ் தன்னிடத்துல செய்யக்கூடிய அந்த தொழுகையில, ஜக்காத்துல, ஹஜ்ஜில கொஞ்சம் மாறுதல் இருந்தா கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுப்படுத்திக் கொள்வான். அவன் நாடினால் மன்னிப்பான். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் இவங்க நாடாம இவங்க மன்னிக்காம அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் அவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள். உதாரணம், அந்த ஒரு நிகழ்வு நம்ம போன இஹ்சானுடைய வகுப்புல பார்த்த நிகழ்வு, ஒரு கடன் கொடுத்து கடன் வாங்கின ஒரு நிகழ்வு. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு இருந்த அந்த நேர்மை, அல்லாஹ்விடத்தில் எப்படி அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி வாங்கி இந்த கடனை எப்படியாவது திருப்பி கொடுக்கணுங்க அவருக்கு இருந்த அந்த வேட்கை. திரும்ப சொல்லுவா சம்பவத்தை. கடல் கடந்து போய் ஒரு ஆள் கடன் வாங்குறாரு, 1000 தீனார். யாருன்னே தெரியாது அவருக்கு, கடன் கொடுப்பவருக்கு. யார் நீன்னு கேட்கிறாரு. இந்த ஊர்ல இருந்து வந்திருக்க ஒரு 1000 தீனார் தேவைப்படுது. அவர் சொன்னார், யாருப்பா உனக்கு பொறுப்பாளி? அவர் சொன்னார், கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் தான் பொறுப்பாளி. யார் உனக்கு வக்கீல், சாட்சி யார், பொறுப்பாளி யார்? அவர் சொன்னார், கஃபா பில்லாஹி வக்கீல், அல்லாஹ் தான் எனக்கு வக்கீல், அல்லாஹ் தான் எனக்கு சாட்சி, அவன் தான் பொறுப்பு, எனக்கு யாரும் கிடையாது. இந்த வார்த்தையை சொன்னோட சரி பரவாயில்ல போ, 1000 தீனார் எடுத்துட்டு போன்னு அனுப்பிடுறார். கடல் கடந்து போய் வியாபாரம் செஞ்சுட்டு மீண்டும் அந்த கடனை கொடுக்கக்கூடிய நாள் வருது. கரைக்கு வர்றாரு, கப்பல் கிடையாது அந்த ஊருக்கு போறதுக்கு, கடன் கொடுத்தவர்கிட்ட கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு. கரைக்கு வந்து அல்லாஹ்ட்ட கேட்கிறார், யா அல்லாஹ், போன 1000 தீனார் கேட்டா யார் பொறுப்புன்னு கேட்டார், உன்னதான் பொறுப்பாக்குன. யார் சாட்சின்னு கேட்டார், உன்னதான் சாட்சியாக்குன. யா அல்லாஹ், உன் பேரை கொண்டு நான் வாங்கி இந்த கடனை இன்னைக்கு நான் திருப்பி கொடுத்தே ஆகணும். நான் திருப்பி கொடுக்கணும் யா அல்லாஹ். என்னிடத்தில் அவர் இப்படி நடந்து கொண்டார், நான் அவரிடத்தில் அப்படி நடந்து கொள்ளணும். உன்னை பொறுப்பா வச்சிருக்கேன், கொடுத்தே ஆகணும். எல்லாம் எனக்கு வழி தெரியாது, இதோ மரக்கட்ட வெற்ற, காசை உள்ள வைக்கிற, கடிதம் இருக்கு, கடல்ல தூக்கி போற, கொண்டு போய் சேர்த்துரு, அவ்வளவுதான். அவர் உள்ளத்தில் உண்மை இருந்தது அல்லாஹ் உதவி செய்தார். அவர் நாவில் உண்மை இருந்தது அல்லாஹ் உதவி செய்தார். கரையில் அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய கடனாளியுடைய காலில் மரக்கட்ட தட்டணும்னு தட்ட வச்சவ யார்? அல்லாஹ். எடுத்துட்டு போய் வீட்டுல பாக்குறாரு, கடன் கொடுத்த அந்த 1000 தீனாருக்கு உள்ள கடிதம் இருக்கு. மறுநாள் அவர் இஹ்சான பாருங்க, அவர் மறுபடியும் 1000 தீனார் எடுத்துட்டு வந்து கடன் கொடுத்தவர்கிட்ட, உங்களுடைய கடன் திருப்பி கொடுக்கப்பட்டுச்சா இல்லையான்னு தெரியல, இதை வச்சுக்கோங்கிறார். அவர் மறைச்சிருக்கலாம். அவர் என்ன சொன்னார்? சுப்ஹானல்லாஹ், நேத்தே வந்துருச்சு, அல்லாஹ் உன்னுடைய கடனை திருப்பி கொடுத்துட்டார், எடுத்துட்டு போய் இந்த 1000 தீனார. இஹ்சான். அந்த கல்புல அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இந்த உறவை நான் சீரமைக்கிறேன் என்ற எண்ணம் இருந்தால் அல்லாஹ் சீராக்குவான். இந்த எண்ணம் இல்ல அப்படின்னா அல்லாஹ் சீராக்க மாட்டான். அந்த உறுதி, உண்மையை சொல், அல்லாஹ் உன்னோடு உண்மையாக நடந்து கொள்வான். நீதமாக இரு, அல்லாஹ் உன்னோடு நீதமாக நடந்து கொள்வான். பிறர் கஷ்டத்திலே பங்கு கொள், அல்லாஹ் உன் கஷ்டத்திலே பங்கு கொள்வான். இதான் தீன். பிறருக்கு உதவி செய், அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். பிறர் குறையை மறை, அல்லாஹ் உன் குறையை மறைப்பான். பிறரை பற்றி பேசும் பொழுது தடுத்து நிறுத்து, உன்னை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் தடுத்து நிறுத்துவான். அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு தீன்ல அல்லாஹ் நம்மளை பிறக்க வச்சிருக்கான் பாருங்க. எப்படிப்பட்ட போதனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமா கொடுக்க வச்சிருக்கா பாருங்க. சஹாபாக்கள் இந்த குணத்தை ஏந்தி வாழ்ந்ததால் தான், ரசூலுல்லாஹ் இந்த குணத்தை ஏந்தி வாழ்ந்ததால் தான் எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வோடு நெருக்கமாகணும்னு ஆசைப்பட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் என்ன நினைப்பாங்க? ரசூலுல்லாஹ் என்னத்தான் அதிகமா நேசிக்கிறேன்னு நினைப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொருத்தட்டையும் அங்க ஏற்ற தளவுலாம் கிடையாது. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட பழகினா அவர் நினைப்பார் ரசூலுல்லாஹ் ஏன் மேலதான் ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி. இன்னொரு நபித்தோழர் பழகினா அந்த நபித்தோழர் நினைப்பார் ரசூலுல்லாஹ் ஏன் மேலதான் பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில் மனிதர்களில் உங்களுக்கு விருப்பமானவர் யார்? அவர் நினைக்கிறாரு அந்த ஹதீஸ் சொல்லும்போது, நான் தான் ரசூலுல்லாஹ் சொல்லணும். சொன்னாங்க ஆயிஷா. யா ரசூலுல்லாஹ், அடுத்து யார்? ஆண்கள்ல யார்? நான் தானே. அபூஹா, அவர்களுடைய தந்தை, ஆயிஷா அவர்களுடைய தந்தை. அல்லாஹ்வுடைய தூதரை அடுத்து யார்? அம்ரு அப்படின்னு சொன்னாங்க, இனிமேல் நான் கேட்க மாட்டேன். சொல்ல என் பேரை சொல்லணும்ல,
கவலையாகும். இப்ப இந்த குணம் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துச்சு. அதனாலதான் அந்த மக்கள் அவர்களை சேர்ந்தே இருந்தாங்க, அந்த மக்கள் அவங்களோட நெருங்கி இருந்தாங்க. இந்த குணத்திலிருந்து தாவா செய்யறவங்க விலகி இருந்தா அவங்களோட மக்கள் சேர்ந்து இருக்க மாட்டாங்க. இதுதான் நமக்கு இங்க தேவையான அறிவுரை. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மக்கள் அமானிதமாய் எமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய மக்கள் எம் இடத்தில் இருக்கணும்னு சொன்னா நம்மள முதல்ல சீராக்கணும். தாவால ஒரு தாயி ஆலிம் இவர் வேறு, ஒரு தாயி ஆலிம் அக்லாக்குள்ளவர் இவர் வேறு. யார்ட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களை கொண்டு போவான்? தாயி ஆலிம் அக்லாக் யார்ட்ட இருக்கோ அவர்ட்ட தான். ஒரு இல்மு வச்சிருக்காரு, தாவா செய்யறாரு, அக்லாக் இல்ல, அல்லாஹ் அவரை ஒதுக்கிடுவான் களத்தை விட்டு. எல்லாருக்கும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கேன், பணி செய்யறேன், முயற்சி செய்யறேன், வேர்வை சிந்த உழைக்கிறேன், என்னிடத்துல குணம் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். எனக்கு எப்படி மக்கள் நடந்துக்கணும்னு விரும்புறனோ நான் அப்படி நடந்து கொள்ளலன்னா மக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்ப மாட்டான். இப்ப இந்த மக்களை எம்மிடத்தில் நாம் கொண்டு வர வேண்டும் என்றால், இந்த மக்களை அல்லாஹ் கொடுத்த இந்த அமானிதத்தை இந்த தாவாவோடு நாம் இணைத்து வைத்திருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குணங்களை முதல்ல சீரமைக்கணும். இந்த இஹ்சானை இந்த குணத்துல நம்ம ஆக்கி இந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அழைச்சா ஒட்டுமொத்த உலகமும் இதை நோக்கி வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய நபிங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அழைப்பு பணி செய்யுங்க நபியேன்னு அல்லாஹ் கட்டளையிட்டதற்கு பிறகு யாரையெல்லாம் பார்த்தாங்க? ஒரு யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கூலி கிடைக்கணும், இந்த மனிதர்களுக்கு நான் செய்யக்கூடிய உதவினாலங்கிற அந்த ஏக்கத்தை பாருங்க. ஒரு யூத சிறுவன் தனக்கு பணிவிடை செஞ்சாங்கிற காரணத்துக்காக நோய்வாய்ப்பட்டிருக்கான்னு தெரிஞ்ச சொல்ல உள்ள போறான். மாப்பா பக்கத்துல நிக்கிறார், அந்த யூத சிறுவன் படுத்திருக்கான் நோய்வாய்ப்பட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் நிலைமையை பார்த்தவன புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் மௌத்தாக போறாரு, சிறுவன் மௌத்தாக போறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அஸ்லிம், இஸ்லாமை ஏற்றுக்கொள். அந்த புள்ள வாப்பாவை பார்த்துச்சு. அந்த யூதன் சொன்னான், தெரியும் அவங்களுக்கு இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று. அத்தி அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு கட்டுப்படு புள்ளையனர். அந்த குழந்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்ல இருந்து வெளியே வரும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு நபி தானே, அழைப்பு பணி செஞ்சாச்சு, அல்லாஹ் கூலி கொடுத்துருவான்னு போயிருக்கலாமே. என்ன சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும், ஒரு உயிரை நரக நெருப்பிலிருந்து நான் பாதுகாத்து விட்டேன். அந்த ஏக்கம் அதுதான் அவங்கள மேல கொண்டு போச்சு. ஒரு உஹதுடைய களத்துக்கு நடந்து பத்ருடைய களத்துக்கு நடந்து போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ லுபாபா அலி இப்னு அபி தாலிபுக்கு தோழரா மாறுறாங்க ஒட்டகத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல நடந்து போறாங்க. அடுத்து ஒரு வாய்ப்பு வரும், அங்க அபூ லுபாபாவோ அலியோ ஏறணும். ஆனா அலி அபூ லுபாபான்னு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க மேல, நீங்க நடந்து வரும்போது நாங்க மேல ஏறி போக முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை கவனிங்க, உங்களை விட நான் பலசாலி, வயசுல கூண்ணவன் நான் உங்களை விட. அபூ லுபாபா அலி நீங்க சின்ன பசங்க, நான் உங்களை விட வயசுல கூண்ணவன் தான், சக்தி உள்ளவன் தான். ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை விட்டு நான் தேவையற்றவன் கிடையாது. நடந்து போறதால உங்களுக்கு என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி எனக்கும் வேணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஏக்கம் இஹ்சானோடு இந்த முறைதான் அவர்களை இந்த பூமியில் உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வால் நபியாக ஹபீபாக உஸ்வத்துன் ஹஸனாவாக எமக்கு அடையாளம் காட்டியது. இப்ப இந்த தூதருடைய இந்த குணங்களை நம்முடைய வாழ்வில் ஏந்தி இந்த இஹ்சானை நாம் கடைபிடித்தால் தான், அதான் சிம்பிளா சொல்ல போனா இஹ்சான் இதுதான். எங்கிட்ட எப்படி அல்லாஹ் நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அப்படி நான் மக்கள்கிட்ட நடக்கணும். இஹ்சான் என்னன்னு கேட்டா இதை சொன்னா போதும். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதை போன்று வணங்குங்கள், அவன் உங்களை பார்க்காவிட்டாலும் நீங்கள் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு. இஹ்சானுக்கு விளக்கம், அல்லாஹ் என்னிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படி அல்லாஹ் என்னை பார்க்கும் பொழுது நான் மக்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும். என்னால அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அவனுடைய அடியார்களைத்தான் பார்க்க முடியும். அந்த அடியார்களுக்கு நான் என்னுடைய வாழ்வை பலனுள்ளதாக ஆக்கி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சிப்பேன். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய அமானிதம். இதை பாலாக்கின காரணத்தால தான் நீங்க முஸ்லிம் சமூகம்னு சொன்னாலே விருப்புகளும் வதந்திகளும் குரோதங்களும் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த அழகை நம்ம மறைச்சு வச்சிருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில இல்ல.
தொழுகையும் தாடியும் ஜக்காத்தும் ஹஜ்ஜும் மட்டும்தான் வாழ்க்கையில இருக்கே தவிர இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு போனாலே தெரிஞ்சிடும் நம்ம யாருன்னு, அப்படியே இல்லையா? மனைவிட்டு போனா தெரிஞ்சிடும் நம்ம யாருன்னு சொல்லி. பிள்ளைகள்ட்ட நடந்துக்கிற முறை தெரியும், ஆபீஸ்ல நடந்துக்கிற முறை தெரியும், நம்முடைய வேலை ஆட்கிட்ட நடந்துக்கிற முறை தெரியும். அது யார் நம்மளை அடையாளம் காட்டினோம், நான் யார், எந்த வாழ்க்கையை பின்பற்றுகிறேன், யாரை தூதராக ஏற்று நடைமுறைப்படுத்துகிறேன் என்று. இப்ப எல்லாருக்கும் இந்த பலகீனம் இருக்கு. அதை மாற்றிக் கொள்றதுக்காகத்தான் இவ்வளவு முயற்சிகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கல்வியை புரிய வைக்கிறோம். இஹ்சான் மிகப்பெரிய ஒரு பாடம், மிகப்பெரிய பாடம். இந்த இஹ்சானை பத்தி இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட பெரும்பான்மையான இவ்வளவு விளக்கங்கள் எனக்கு தெரியாது. ரஃபீகாக்கா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அருள் செய்யட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த கூலிகளை கொடுக்கட்டும். அவங்க தான் இந்த ஆர்வத்தை ஏற்படுத்தினாங்க. இப்படி நம்ம இந்த விஷயத்தை கொண்டு போகணும் இந்த தலைப்பு கீழன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த இஹ்சானுடைய வகுப்புகளை படிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு ஹதீஸிலையும் தெரியக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயம், சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு அழகான விஷயம். இந்த உதாரணமா இந்த குகை மூடுது, 3 பேர் உள்ள இருக்கிறாங்க. அது நம்ம பெருசா அந்த சம்பவத்தை பாக்குறது இல்லை, ஆனா அந்த வார்த்தைகளை கவனிச்சு அதுல இஹ்சான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை பாலை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வர்றாரு. வாப்பம்மா சாப்பிடாம அவரு பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொடுக்க மாட்டாரு. வந்து அந்த வாப்பம்மா பக்கத்துல உட்கார்றாரு. அதை விட யார் செய்ய முடியும் அந்த அழக? வந்து உட்கார்ந்து அவர் சொல்றாரு, என் தந்தை தாயுடைய உறக்கத்தில் இருந்து அவர்களை நான் எழுப்பி இந்த உணவை கொடுப்பதற்கு நான் வெறுத்தேன். இஹ்சான். அவங்களுடைய உறக்கத்தை டிஸ்டர்ப் பண்றது கூட நான் வந்து ஒரு வெறுப்பான காரியமா நான் நினைச்சேன். அவங்க எழுந்ததுக்கு பிறகு அவர்கள் குடித்து முடித்ததற்கு பிறகுதான் மக்கள்கிட்ட கொடுத்தேன். என்ன இஹ்சான்? இது எங்க நம்ம மக்களுக்கு சொல்லியிருக்கோம்? எப்படி நம்முடைய வாழ்க்கையில இதை நடைமுறைப்படுத்தி இருக்கோம்? சில மனைவிகளோட நடந்து கொள்ள முறை, பிள்ளைகளோட நடந்து கொண்ட முறை, நண்பர்களோட நடந்து கொள்ள முறை, இப்படி இஹ்சானை படுத்தி பேச ஆரம்பிச்சா சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நிமிடத்திலையும் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். இது இஹ்சான், இது இஹ்சான், இது இஹ்சான் சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ், நம்மளால முடிந்த அளவு இந்த கல்வியை கற்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கு அல்லாஹ் உதவி செய்யட்டும்.